ஏற்கனவே அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தனர். அவர் பெருமைப்படுத்தினார். மேலும் பாண்டவர்கள் வழியிலிருந்து விலகினால் அவர்கள் ராஜ்யத்தின் எஜமானர்களாக இருப்பார்கள். ஆனால் திருதராஷ்டிரரின் சந்தேகங்கள் ஒரு இருண்ட மேகத்தைப் போல இருந்தன. அது எழுப்ப மறுத்தது. பீஷ்ம, துரோணர், சத்தி மற்றும் கௌதமர் கிருப அத்தகைய துரோகத்தை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர்கள் பாண்டவர்களை சமமாக பார்த்தனர், எதிரிகள் அல்ல. அவர் அவர்களுக்கு எதிராக சென்றால் அவர் அவர்களின் கைகளில் மரணத்தை அழைக்க மாட்டாரா? ராஜாவின் இதயம் தனது மனசாட்சியின் எடையால் கனமாக இருந்தது. துரியோதனின் முகம் கோபம் மற்றும் விரக்தியின் காவையால் முறுக்கப்பட்டது. அவரது தன்னை தடுமாறிக்கொண்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார். மேலும் அவர் அழுத்தம் கொடுத்து அவரை சோர்வடைய செய்ய முயன்றார். பீஷ்மர் நடுநிலையாக இருப்பார் என்று கூறினார். துரோணரின் மகன் அஸ்வத்தமான் அவருக்கு மட்டுமே விசுவாசமாக இருந்தார். ஹஸ்தினாபுர நகரில் இளவரசர் துரியோதனன் தனது சகோதரருடன் சேர்ந்து செல்வத்தையும் மரியாதையையும் பொழிந்து மக்களின் இதயங்களை வெல்லத் தொடங்கினார். இது ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கையாகும். இது இறுதியில் அவர்களின் நலன்களுக்கு உதவும். இதற்கிடையில் மன்னர் திருதராஷ்டிரரின் ஆசுவையில் சில புத்திசாலித்தனமான ஆலோசகர்கள் ஏமாற்றும் வலையை நெசவு செய்வதில் மும்முரமாக இருந்தனர். வசுபதியின் திருவிழாவான சிவபெருமான் தொடங்கிய வானாகம் என்ற அழகான நகரத்தை பற்றி அவர்கள் பேசினர். அவர்கள் வரைந்த வண்ணங்கள் மிகவும் பிரகாசமாக இருந்தன. இதனால் ஒருவர் பூடத்தை வாசித்து இசைக்கலைஞர்களின் இனிமையான மெல்லிசைகளை கேட்பது போல் தோன்றியது. அவர்கள் மக்களின் பெரிய கூட்டத்தை பற்றியும் திரைப்பூட்டும் ஊர்வலத்தை பற்றியும் ஒவ்வொரு பார்வையாளரின் இதயத்தையும் நிரப்பிய முழுமையான மகிழ்ச்சியை பற்றியும் பேசினர். ஆலோசகர்களின் வார்த்தைகளில் தேன் வழிந்தோடியது. அவர்களின் நோக்கங்கள் தெளிவாக இருந்தன. பாண்டவர்களை ஒரு வலையில் சிக்க வைப்பது. ஆனால் அவர்கள் அப்படி ஒரு விஷயத்தை பற்றி சிந்திப்பதற்கு முன்பே பாண்டவர்களும் ஏற்கனவே ஆர்வத்தால் தூண்டப்பட்டனர். இந்த அற்புதமான திருவிழாவை தங்களை தாங்களே காண வேண்டும் என்ற தீராத ஆசையை அவர்கள் உணர்ந்தனர். பாண்டவர்களுக்கு வானாவதத்தின் மீது ஆர்வம் இருந்ததை மன்னர் திருதராஷ்டிரர் கண்டுபிடித்த போது அவர் ஒரு நல்ல வாய்ப்பை விட்டுவிடக் கூடாத ஒரு வாய்ப்பை கண்டார். பொய்யான இரக்கத்துடன் அவரது குரல் சொட்டாக அவர்களை அழைத்தார். என் குழந்தைகளே, அவர் கூறினார், இந்த மனிதர்கள் பெரும்பாலும் வாரணாவதத்தை உலகின் மிக மகிழ்ச்சியான நகரம் என்று பேசுகிறார்கள். நீங்கள் அந்த திருவிழாவை காண விரும்பினால் உங்கள் ஆதரவாளர்கள் மற்றும் நண்பர்களுடன் வாரணாவதத்திற்கு சென்று அங்கு தெய்வங்களைப் போல மகிழ்கள். பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் ராஜாவின் நோக்கங்களை நன்கு புரிந்து கொண்டார். இந்த நகரத்தில் அவரது குடும்பம் பலவீனமாகவும் பற்பற்றதாகவும் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். எதிரிகளால் சூழப்பட்டு அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க முயன்றார். ஆனால் அவர்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் ஓரளவு செழிப்பை பெறுவதற்கும் ஒரு வாய்ப்பை கண்டார். எனவே தாழ்மையான இதயத்துடன் யுதிஷ்டிரர், பீஷ்மர், லிதுரார், துரோணர், வல்டிகார், சோமதத்த, கிருபா, அஸ்வத்தமான், புரிசிரவாஸ் மற்றும் பலர் உட்பட கௌரவர்களின் தலைவர்களிடம் உரையாற்றினார். அவர்களின் ஆசீர்வாதங்களை அவர் கேட்டார். எங்கள் நண்பர்கள் மற்றும் பின்பற்றுபவர்களுடன் திருதராஷ்டிரரின் கட்டளையின் பேரில் மகிழ்ச்சியான மற்றும் மக்கள் தொகை கொண்ட நகரமான வாரணாவதத்திற்கு நாங்கள் செல்கிறோம். செழிப்பை பெறுவதற்காக உங்கள் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாருங்கள். இதன் மூலம் நாம் பாவத்தால் பாதிக்கப்படக்கூடாது. அவர்களின் தலைவர்கள் தங்கள் சொந்த மறைக்கப்பட்ட நிகழ்ச்சியில் இறந்தவுடன் பாண்டவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் ஆசீர்வாதங்களை வழங்கினர். எல்லா சக்திகளும் உங்கள் வழியில் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று அவர்கள் கூறினர். உங்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது. எனவே பாண்டவர்கள் வரவிருக்கும் ஆபத்துக்களை அறியாமல் வாரணாவதத்திற்கு புறப்பட்டனர். அவர்கள் புறப்பட தயாரான போது யுதிஷ்டிரர் பிராயச்சித்த சடங்குகள் செய்து அவர்களை தேடினார். ஸ்திலப ராஜ்யத்தில் துரியோதனின் மனதில் ஒரு பொல்லாத திட்டம் உருவானது. பண்டிகை கொண்டாட்டத்திற்காக பாண்டவர்கள் வாரணாவதத்திற்கு அனுப்பப்படுவார்கள் என்ற செய்தி அவரது தந்தை திருதராஷ்டிரரிடமிருந்து தந்திரமான இளவரசருக்கு இப்போதுதான் கிடைத்தது. தனது நம்பிக்கைக்குரிய ஆலோசகர் போச்சனாவை அழைத்தபோது துரியோதனின் கண்கள் பொறாமையால் மின்னில் அவர் புரோச்சனாவின் வலது கையை பிடித்து கொண்டு
புரோச்சனா, நீ என் மிகவும் நம்பகமான ஆலோசகன். இந்த உலகம் செல்வத்தால் நிரம்பியுள்ளது. அது எங்கள் இருவருக்கும் சொந்தமானது. நீண்ட காலமாக எங்கள் பக்கத்தில் ஒரு முள்ளாக இருந்த பாண்டவர்களிடமிருந்து எங்கள் ராஜ்யத்தை பாதுகாக்க எனக்கு உங்கள் உதவி தேவை என்று கூறினார். தனது எதிரிகளை அழிக்க ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை உருவாக்குமாறு புரோச்சனருக்கு அறிவுறுத்திய துரியோதனின் வார்த்தைகள் வஞ்சகத்தால் வடிந்தன. புரோச்சனா இளவரசரின் கோரிக்கைகளை கவனமாக கேட்டு அவரது மனதுடன் பந்தயத்தில் ஈடுபட்டார். வாரணாவதத்தில் உள்ள ஆயுத களஞ்சியத்திற்கு அருகில் ஒரு நாற்கர அரண்மனையை கட்டும் பணி அவருக்கு வழங்கப்பட்டது. எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்களை பயன்படுத்தி புரோச்சனா தெளிவுபடுத்தப்பட்ட வெண்ணெய் மற்றும் எண்ணெயுடன் பூமியை அளக்க வேண்டும் என்று துரியோதனன் விரும்பினார். இதனால் சுவர்களில் அடுக்கி வைக்க ஒரு பிளாஸ்டர் உருவாக்கப்பட்டது. இதனால் மாளிகையின் உண்மையான நோக்கங்களை யாரும் சந்தேகிக்க முடியாது. புரோச்சனா அல்லது பணியை தொடங்கும்போது அவர் ஒரு துரோக உணர்வால் நிரம்பியிருந்தார். அவர் செய்யவிருப்பது அப்பாவி மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவர் துரியோதனரின் கடமையிலும் விசுவாசத்திலும் கட்டுப்பட்டிருந்தார். ஆலோசகர் விரைவான கோவேறு கழுதைகளால் வரையப்பட்ட ரதத்தில் விரைவாக வாரணாவதத்திற்கு விரைந்தார். இளவரசரின் அறிவுறுத்தல்களுக்கு தயக்கமின்றி கீழ்ப்படிந்தார். நகரத்திற்கு வந்தவுடன் புரோச்சனா அனைத்து ஆசரத்துடனும் அரண்மனையை கட்டத் தொடங்கினார். அவர் அயராது உழைத்தார். சணல், பிசில் மற்றும் பிற எரியக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி ஒரு பொறியை உருவாக்கி இறுதியில் பாண்டவர்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தார். அவர் உழைத்த போது தனது உண்மையான நோக்கங்களை வாரணாவத மக்களிடமிருந்து மறைப்பதை உறுதி செய்து அவர்களின் சந்தேகங்களை தடுத்தார். இதற்கிடையில் பாண்டவர்கள் பீமல், அர்ஜுனன், நகுலன் மற்றும் சகாதேவர் அருகிலேயே பதுங்கியிருக்கும் ஆபத்தை அறியாமல் வாரணாவதத்தில் தங்களை மகிழ்வித்துக் கொண்டிருந்தனர். திருதராஷ்டிரரே அவர்களை விழாக்களில் பங்கேற்க அனுப்பியிருந்தார். ஆனால் துரியோதனின் திட்டம் ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்தது. புரோச்சனா அரண்மனையை கட்டி முடித்ததும் அது ஒரு ஆடம்பரமான இருப்பிடம் போல் இருப்பதை உறுதி செய்து சிறந்த தளவாடங்கள் மற்றும் வசதிகளுடன் நிறைந்தது. அவர் அதன் சுவர்களுக்குள் இருக்கைகள், போக்குவரத்து மற்றும் சிறந்த கைவிளைத்திறனின் படுக்கைகளை கூட வைத்தார். இதனால் பாண்டவர்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு நடத்தப்படுவதைப் போல தோற்றமளித்தார். ஆனால் மேற்பரப்புக்கு அடியில் புரோச்சனாவின் உண்மையான நோக்கங்கள் மறைக்கப்பட்டன. இரவு விழத் தொடங்கியதும் அவர் தனது நகர்வை மேற்கொண்டார். வெளிப்புற கதவிலிருந்து அரண்மனைக்கு தீ வைத்தார். தீப்பிழம்புகள் விரைவாக பரவியது. மாளிகையையும் அதன் கட்டிடத்தையும் சூழ்ந்தது. பஸ்தலபுரத்தில் சூரியன் உதிக்கத் தொடங்கிய போது பாண்டவர்கள் வாரணாவதத்தில் தங்கள் புதிய நாடு கடத்தலுக்கு புறப்பட தயாராகினர். அவர்கள் பீஷ்மர், திருதராஷ்டிரர், துரோணர், கிருபர், விதுரா மற்றும் குருக்களின் பிற மூத்த உறுப்பினர்களுக்கு முன்னால் நின்று அவர்களின் முகங்கள் துக்கத்தால் பொறிக்கப்பட்டன. மரியாதையுடன் இந்த மரியாதைக்குரிய பேரர்களின் கால்களை தொட்டு அவர்களின் நிச்சயமற்ற பயணத்தில் அவர்களின் ஆசீர்வாதங்களை பெற்ற ஞானமுள்ள ஆண்களுக்கு அவர்கள் விடைபெற்ற போது பாண்டவர்களும் தங்கள் சமமானவர்களை தழுவி தங்களுக்கு தாய்மார்களைப் போல இருந்த குழந்தைகளையும் பெண்களையும் விட்டுவிட்டனர். குடிமக்கள் இரக்கத்தால் நகர்த்தப்பட்டு சிறிது தூரம் சகோதரர்களை பின்தொடர்ந்தனர். பாண்டுவின் மகன்கள் அத்தகைய துயரத்தில் இருப்பதைக் கண்டு அவர்களின் குரல்கள் புலம்புகின்றன. மன்னர் திருதராஷ்டிரர் ஏன் ஒரே கண்ணார் பார்க்கவில்லை? குடிமக்களில் ஒருவர் கத்தினார். அவர் நல்லொழுக்கத்தையும் நீதியையும் ஒதுக்கிவிட்டார். யுதிஷ்டிரனும் பீமனும் அர்ஜுனனும் நகுலனும் தங்கள் தந்தையின் ராஜ்யம் அவர்களிடமிருந்து பிளவுபடும் போது எப்படி அமைதியாக இருக்க முடியும்? நாம் நம் சொந்த உறவினர்களுக்கு அந்நியர்களாக மாறிவிட்டோம். அதுக்குத்தால் கனத்த இதயம் கொண்ட நல்லொழுக்கம் உள்ள யுதிஷ்டிரர் குடிமக்களின் வார்த்தைகளை கேட்டு ஒரு கணம் பதிலளித்தார். எங்கள் ராஜா, எங்கள் தந்தை மற்றும் எங்கள் ஆன்மீக வழிகாட்டி என்று அவர் மெதுவாக கூறினார். கேள்வியோ சந்தேகமோ இல்லாமல் அவரது விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அன்புள்ள நண்பர்களே, தயவு செய்து
உங்கள் வீடுகளுக்கு திரும்புங்கள், உங்கள் ஆசீர்வாதங்கள் எங்கள் மீது இருக்கட்டும். குடிமக்கள் அவர்களின் முகங்கள் மீண்டும் ஒருமுறை அமைதியாக பாண்டவர்களை சுற்றி நடந்து தங்கள் சொந்த வசிப்பிடங்களுக்கு திரும்புவதற்கு முன்பு அவர்களுக்கு தங்கள் ஆசீர்வாதங்களை வழங்கினர். அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தபோது குருக்களின் புத்திசாலித்தனமான ஆலோசகர் விதுரர் யுதிஷ்டிரை அணுகி பாண்டவ சகோதரர்களுக்கு மட்டுமே தெரிந்த மொழியில் அவரிடம் பேசினார். தனது எதிரிகளின் சூழ்ச்சிகளை அறிந்தவர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். கூர்மையான வார்த்தைகளின் ஆபத்துக்களையும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளையும் புரிந்து கொள்ளும் ஒரு மனித எதிரிகளால் ஒருபோதும் பாதிக்கப்பட மாட்டார். விதுரரின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தன. இனிமையான மற்றும் உறுதியானவை. யுதிஷ்டிர கவனமாக கேட்டார். அவரது கண்கள் புத்திசாலித்தனமான ஆலோசகவீர் பூட்டப்பட்ட விதுரா பேசி முடித்ததும் அவர் பாண்டவரிடம் விடைபெற்று தனது சொந்த வீட்டிற்கு திரும்பினார். பாண்டவர்களின் தாயால் குந்தி தனது மகனை அணுகி விதுரருக்கும் யுதிஷ்டிரருக்கும் இடையிலான உரையாடல் குறித்து அவரிடம் கேட்டார். வாரணாவதத்தில் உள்ள அவர்களின் புதிய இல்லத்தில் பயன்படுத்தப்படும் எரியக்கூடிய பொருட்கள் குறித்து விதுரர் அவர்களை எச்சரித்ததாகவும் உண்மையான இறையாண்மையை அடைய ஒருவரின் புலன்களை கட்டுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை பற்றியும் பேசியதாகவும் யுதிஷ்டிரர் விளக்கினார். வகுனாவின் 8வது நாள் விடியும் போது பாண்டவர்கள் தங்கள் புதிய வீட்டிற்கு புறப்பட்டனர். அவர்கள் வாரணாவதத்துக்கு வந்தபோது அவர்கள் நகரத்தையும் அதன் மக்களையும் பார்த்தனர். அவர்களின் இதயங்கள் துக்கம், நம்பிக்கை மற்றும் நிச்சயமற்ற தன்மை போன்ற உணர்ச்சிகளின் கலவையால் நிரம்பியிருந்தன. பரபரப்பான வாரணாவத நகரத்தின் மீது சூரியன் உதயமாகிய போது பாண்டவர்களின் வருகையைக் கண்டு மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். புனித நூல்களின் வழிகாட்டுதலின் படி அனைத்து மங்களகரமான பொருட்களையும் எடுத்து செல்லும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தெருக்களில் பாய்ந்தன. தங்கள் விருந்தினர்களை வரவேற்க ஆர்வமாக இருந்த வாரணாவத குடிமக்கள் குந்தியின் மகன்களை அணுகி ஜெயா வெற்றி என்க மகிழ்ச்சியான கூக்குரல்களால் அவர்களை ஆசீர்வதித்தனர். பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் கடவுள்களின் ஆண்டவரான இந்திரனைப் போலவே தனது பற்றியுள்ள அரசிகர்களின் மத்தியில் பிரகாசமாக நின்றார். மக்கள் தங்கள் விருந்தினர்களை வரவேற்றபோது பாண்டவர்கள் பிராமணர்கள், அதிகாரிகள், சூதாக்கள், வைசியர்கள் மற்றும் தாழ்மையான சுத்தாக்களின் வீடுகளுக்கு சென்று தங்கள் விருந்தம்பலை திருப்பினர். அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் மரியாதையுடனும் போற்றுதலுடனும் வரவேற்றனர். முதலமைச்சரான புரோச்சனா அவர்கள் தங்குவதற்காக குறிப்பாக கட்டப்பட்ட ஒரு அற்புதமான அரண்மனைக்கு அவர்களை அழைத்து சென்றார்பத்து இரவுகள் பாண்டவர்கள் அரண்மனை சுவர்களுக்குள் வசதியாகவும் ஆடம்பரமாகவும் வாழ்ந்தனர். புரோச்சனாவின் கவனமான கவனிப்பு மற்றும் வாரணாவத குடிமக்களின் ஆராதனையால் சூழப்பட்டனர். ஆனால் அவர்கள் தங்கள் புதிய சுற்றுப்புறத்தில் குடியேறிய போது யுதிஷ்டிரர் ஏதோ தவறு இருப்பதாக சந்தேகிக்கத் தொடங்கினார். திரிவுபடுத்தப்பட்ட வெண்ணெயுடன் கலக்கப்பட்ட கொழுப்பு மற்றும் அரக்கு தயாரிப்புகள் போன்ற அரண்மனையிலிருந்து ஒரு விசித்திரமான வாசனை வீசுவதை அவர் கவனித்தார். எப்போதும் விழிப்புடன் இருந்த பீமன் தனது சகோதரனின் பதற்றத்தை உணர்ந்து தனக்கு என்ன தொந்தரவு என்று கேட்டான். யுதிஷ்டிரன் அரண்மனை எரியக்கூடிய பொருட்களால் கட்டப்பட்டதை பற்றிய தனது சந்தேகங்களை வெளிப்படுத்தினார். அவர்கள் எதிர்பார்க்காத போது அவற்றை உயிருடன் எரிக்க வடிவமைக்கப்பட்டார். ஞானியான விதுரர் இந்த ஆபத்தை முன்கூட்டியே எச்சரித்திருந்தார். இப்போது யுதிஷ்டிரர் அவர்களை சுற்றியுள்ள அறிகுறிகளை கண்டார். அவர்கள் தங்கள் குடியிருப்புக்கு திரும்ப வேண்டும் என்று பீமன் முன்மொழினார். ஆனால் யுதிஷ்டிரர் அதற்கு எதிராக எச்சரித்தார். அதற்கு பதிலாக அவர்கள் ஆபத்தை அறியவில்லை என்று பாசாங்கு செய்ய வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்தார். அப்பாவி கோல் தோன்றி ரகசியமாக தப்பிக்க ஒரு வழியை தேடினார். புரோச்சனா தனது துருவத்தை பற்றிய விழிப்புணர்வை சந்தேகித்தால் அவர் அவசரமாக செயல்பட்டு அரண்மனைக்கு தீ வைக்கலாம் என்று அவருக்கு தெரியும். யுதிஷ்டிரனின் வார்த்தைகள் எச்சரிக்கையுடனும் தொலைநோக்கு பாவையுடனும் இருந்தன. புரோச்சனாவின் சூத்திரதாரி துரியோதனன் அவர்களை அழிக்க எதுவும் செய்ய மாட்டான் என்பதை அவர் அறிந்திருந்தார். பாண்டவர்களுக்கு பதவி, அதிகாரம் கலது கூட்டாளிகள் இல்லை. அவர்களின் எதிரிகள் இந்த நன்மைகள் அனைத்தையும் கொண்டிருந்தனர். ஆனால் யுதிஷ்டிரர்
அவர்களின் திட்டங்களுக்கு இரையாகிவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த அதனது மனதில் ஒரு திட்டத்தை உருவாக்கி தீமனுக்கும் மற்றவர்களுக்கும் அன்று இருளின் மறைவின் கீழ் தங்கள் அறைக்கு அடியில் ஒரு ரகசிய பாதையை தோண்டும்படி அறிவுறுத்தினார். அவர்கள் கட்டை வாழ்க்கையை வாழ்வார்கள். தங்கள் பாதுகாப்பை நோக்கி ரகசியமாக வேலை செய்யும் போது கவலையற்றவர்களாக நடிப்பார்கள். எனவே எச்சரிக்கையும் தந்திரமும் கலந்த கலவையுடன் பாண்டவர்கள் தங்கள் வீட்டின் சுவர்களுக்குள் வாழும் ஆபத்தான விளையாட்டை தொடங்கினர். பரபரப்பான நகமல வாகனாவதத்தில் நம்பகமான தூதர் ஒருவர் பாண்டவர்களில் தாழையான வசிப்பிடத்திற்கு வந்தார். அவர் சாதாரண பார்வையாளர் அல்ல. அவர் ஒரு திறமையான சுரங்க தொழிலாளியாக இருந்தார். ஞானமும் இரக்கமும் கொண்ட விதுராவால் 5 சகோதரர்களுக்கு அவர்களின் தேவை நேரத்தில் உதவ அனுப்பப்பட்டார். சுரங்க தொழிலாளி குந்தியின் மூத்த மகனான யுதிஷ்டிரனை எச்சரிக்கையுடனும் மரியாதையுடனும் அணுகினார். விதுராவிடமிருந்து ஒரு செய்தியை கொண்டு நான் இங்கு வந்துள்ளேன் என்று அவர் தனது குரலை குறைத்து வேண்டுமென்றே கூறினார். உன்னையும் உன் குடும்பத்தையும் தீங்கிலிருந்து பாதுகாக்கும் புனிதமான கடமையை அவர் என்னிடம் ஒப்படைத்துள்ளார். துரியோதனின் தந்திரமான ஊழியரான புரோச்சனா இருண்ட 14ஆம் நாள் இரவு வீட்டிற்கு தீ வைக்க ரகசியமாக சதி திட்டம் தீட்டியதாகவும் பாண்டவர்களையும் அவர்களின் தாயையும் அதன் சுவர்களில் சிக்க வைத்ததாகவும் சுரங்க தொழிலாளி வெளிப்படுத்தினார். இதை கவனமாக கேட்கும் போது யுதிஷ்டிரனின் கண்கள் சுருங்கின. விதுரன் எப்போதும் அவர்களை கவனித்து ஞானத்துடனும் தொலைநோக்குடனும் வழிநடத்துவதை அவர் அறிந்திருந்தார். நீங்கள் விதுரரின் அன்பான நண்பர் என்று அவரது பொருளில் நன்கு நிறைந்த குரலில் யுதிஷ்டிரர் கூறினார். நாங்கள் உங்களை எங்கள் சொந்த குடும்பத்தை சேர்ந்தவராக கருதுகிறோம். இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க எங்களுக்கு உங்கள் உதவி தேவை. சுரங்க தொழிலாளி புரிதலில் தலையசைத்தார். மேலும் ஆண்டவர்களை ஒருவித அழிவிலிருந்து காப்பாற்ற அவர்கள் ஒன்றாக ஒரு திட்டத்தை உருவாக்கினர். சுரங்க தொழிலாளியின் திறமையான கைகளால் அவர்களின் மாளிகையில் அடியில் ஒரு மறைக்கப்பட்ட பாதை தோண்டி எடுக்கப்பட்டது. அதன் நுழைவாயில் புத்திசாலித்தனமாக பலகைகளால் மறைக்கப்பட்டு தரைப்பலகைகளில் தடையின்றி கலக்கப்பட்டது. இரவில் புரோச்சனா வாசலில் கண்காணிப்பு வைத்திருக்கும் போது பாண்டவர்கள் ஆயுதம் ஏந்தியவர்களாகவும் முன்னால் இருக்கும் எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ள தயாராகவும் தங்கள் நிலத்தடி அடைப்புக்குள் நழுவுவார்கள். நாட்கள் செல்ல செல்ல சகோதரர்கள் தங்கள் மாளிகைக்குள் அமைதியான விழிப்புணர்வுடன் வாழ்ந்தனர். அவர்கள் தங்கள் அன்றாட வழக்கத்தை தீர்த்தியுடன் மேற்கொண்டனர். புரோச்சனாவின் சந்தேகத்திற்கிடமான பாவையை ஏமாற்றி மோசமான நிலைக்கு ரகசியமாக தயாராகினர். வானவத்தின் குடிமக்கள் பாண்டவர்களின் ரகசிய திட்டங்களை மறந்துவிட்டனர். ஆனால் விதுராவின் நம்பகமான நண்பர் உண்மையை அறிந்திருந்தாவேலும் அவரது புதிய குடும்பத்தை பாதுகாக்க திரைக்கு பின்னால் அயராது உழைக்கா சூழ்ச்சி மற்றும் மோசடியின் இந்த சகாப்தத்தில் சுரங்க தொழிலாளி நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக நின்றார். ஆபத்தை எதிர்கொள்ளும் போது அவரது விசுவாசம் அசைக்க முடியாதது. அவர் ரகசியமாக உழைத்த போது அவர் பாண்டவர்களை காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் விதுரா அவர் மீது வைத்த நம்பிக்கையையும் நிலைநிறுத்துகிறார் என்பதை அறிந்த அவரது இதயம் நோக்கத்துடன் துடிக்கிறது. 5 சகோதரர்களின் தலைவிதி சமநிலையில் ஆபத்தான முறையில் துண்டிக் கொண்டிருந்தது. ஆனால் சுரங்க தொழிலாளியின் உதவியுடன் அவர்கள் தங்கள் எதிரிகளின் பிடியிலிருந்து தப்பித்து முன்னே போவதையும் விட வலுவாக வெளிவரலாம். மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டங்களுக்கும் இடமான வாரணவத்தில் பாண்டவர்கள் ஒரு வருடம் முழுவதும் மறைமுகமாக வாழ்ந்து வந்தனர். ஏவரசர்களாக தங்கள் உண்மையான அடையாளங்களை மறந்த குடிமக்களுக்கு அவர்களின் இருப்பு தெரியாது. துரியோதனனின் பொல்லாத ஊழியரான புரோச்சனா சந்தேகத்திற்கு இடமில்லாத பாண்டவர்களை காப்பாற்ற இது ஒரு சிறந்த பொறி என்று நினைத்து அவர்களுக்காக ஒரு அரக்கு வீட்டை கட்டினார். பாண்டவர்கள் ஒருவருக்கொருவர் இலக்கமாக வாழ்வதையும் அவர்களின் தாயார் குந்தியையும் பார்த்த புரோச்சனாவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. குந்தியின் நல்லொழுக்கம் உள்ள மகனான யுதிஷ்டிரர் நீண்ட காலமாக அவர்கள் தப்பிக்க திட்டமிட்டிருந்ததை அவர் அறிந்திருக்கவில்லை. ஒரு நாள் புரோச்சனா தன்னை அனுபவிப்பதில் மும்முரமாக இருந்தபோது யுதிஷ்டிரன் தனது சகோதரர்களான பீமன், அர்ஜுனன், பட்டேயர்களான நகுலன் மற்றும் சகதேவா ஆகியோரை அழைத்தார். கொடூரமான இதயமுள்ள மோசமானவர்
நன்கு ஏமாற்றப்பட்டு விட்டார் என்று அவர் புன்னகையுடன் கூறினார். நாம் தப்பிக்க நேரம் வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன். ஆயுத களஞ்சியத்திற்கு தீ வைப்போம், புரோச்சனாவை எரித்து கொல்லுவோம், பின்னர் அனைவராலும் கவனிக்கப்படாமல் தப்பி ஓடுவோம். அன்று இரவு ஒரு தானம் வழங்கும் விழா என்ற போர்வையில் குந்தி ஏராளமான பிராமணர்களுக்கு உணவளித்தார். அவர்கள் சாப்பிட்டு குடித்தபோது ஒரு நிஷாதா பெண் தனது 5 குழந்தைகளுடன் உணவை தேடும் போது விருந்தில் தடுமாறினார். அவர்களுக்கு தெரியாமல் அவர்களின் வருகை பாண்டவர்கள் தப்பிக்க முக்கிய பங்கு வகிக்கும். மதுபானத்துடன் குடும்பத்தின் போதை அவர்கள் தூங்குவதற்கும் சோர்வடைவதற்கும் வழிவகுத்தது. இரவு கழிந்தபோது ஒரு கடுமையான காற்று வீசத் தொடங்கியது. பீமன் குழப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். புரோச்சனார் தூங்கிக் கொண்டிருந்த வீட்டுக்கு அவர் தீ வைத்தார். அதைத் தொடர்ந்து கதவையும் மாளிகையின் பல்வேறு பகுதிகளையும் தீ வைத்தார். வெப்பமும் தீப்பிழம்புகளும் நகர மக்களை எழுப்பியது. அவர்கள் தங்கள் எஜமானரின் வீட்டை தீப்பிழம்புகளால் சூழ்ந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். புரோச்சனாவுக்கு ஏற்பட்ட அதிர்ஷ்டத்தை பற்றி புலம்பும் வகையில் வானவத்தில் குடிமக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அவர் தனது சொந்த தீய செயலினால் இறந்துவிட்டார் என்று அவர்கள் கூக்குரலிட்டனர். திருதராத்திரின் இதயம் எப்படி இவ்வளவு பாடுபாடாகவும் குருடனாகவும் இருக்க முடியும்? நகர மக்கள் எரியும் வீட்டை சுற்றி இரவு கடக்க காத்திருந்தனர். இதற்கிடையில் பாண்டவர்கள் தங்கள் தாயுடன் மாளிகையின் அடியில் ஒரு நிலத்தடி பாதை வழியாக சென்றனர். அவர்கள் தங்கள் கவனத்தை ஈர்க்க முயற்சிக்காமல் வேகமாக நகர்ந்தனர். இருப்பினும் தூக்கமும் பயமும் காரணமாக அவர்களால் அவசரமாக முன்னேற முடியவில்லை. சக்தி வாய்ந்த பீம்சேனா எரியும் வீட்டிலிருந்து தனது குடும்பத்தை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவர் கவனமாக தனது தாயை தோளில் சுமந்து யுதிஷ்டிரனையும் அர்ஜுனனையும் இரு கைகளிலும் வைத்து இரட்டையர்களான நகுலன் மற்றும் சகதேவனை இருபுறமும் அமர வைத்தார். தங்கள் வனநாடுகடத்தலின் மத்தியில் பாண்டவர்களும் தங்கள் அர்ப்பணிப்புள்ள தாய் குந்தியும் ஒரு தாழ்மையான பணியில் ஈடுபட்டனர். அவர்கள் புனிதமான கங்கை நதியின் கரையில் கூடினர். அங்கு அவர்கள் அதன் ஆழத்தை அளவிடுகிறார்கள். அவர்களுக்கு தெரியாமல் அவர்களில் நம்பகமான மாமா விதுர துரியோதனின் தீங்கு விளைவிக்கும் மோசமான திட்டங்களை அறிந்திருந்தார். மேலும் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை ஏதாவால் அனுப்பப்பட்ட ஒரு நம்பகமான தூது அடர்ந்த காடு வழியாக பாண்டவர்களின் ஒதுங்கிய இடத்தை அடையும் வரை சென்றார். அவர் ஒரு சிறந்த குணமும் புத்திசாலித்தனமும் கொண்ட மனிதர். அவர்களின் விதியை நோக்கி அவர்களை வழிநடத்தும் பணியில் ஈடுபட்டார். அவர் கங்கை கரையை நெருங்கிய போது ஆண்டவர்களின் முகங்கள் கவலையுடனும் துக்கத்துடனும் பொறிக்கப்பட்டிருப்பதை கண்டார். புதரின் கண்கள் அவருக்கு முன்னால் காட்சியை எடுத்த போது விரிவடைந்தன. பாண்டவர்கள் ஒன்றால் கூடி ஆற்றின் ஆழத்தை ஒரு நோக்க உணர்வுடன் அளவிட்டன. ஆண்டவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் போர்க்களத்தில் அவர்களின் சரியான இடத்தை நோக்கி அவர்களை வழிநடத்துவதற்கும் விதுரா ஒரு முக்கியமான பணியை அவரிடம் ஒப்படைத்துள்ளார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஒரு ஆழ்ந்த மூச்சுடன் தூதர் பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரனை அணுகி அமைதியான தொனியில் பேசத் தொடங்கினார். ஓ யுதிஷ்டிரனே என்று அவர் கூறினார், விதுரிடமிருந்து வார்த்தைகளை நான் கொண்டு வருகிறேன். எனது அடையாளத்தின் சான்றாக நான் இந்த வசனங்களை கூறுகிறேன். வைக்கோல் நுகர்வு அல்லது வறண்ட பனி ஒருபோதும் காட்டில் ஒரு துளைக்கு வசிப்பவர்களை இருக்கவில்லை. அவர் மரணத்திலிருந்து தப்பிக்கிறார். அவர் இதை அறிந்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் விதுராவால் உங்களிடம் நேரடியாக பேசப்பட்டன. அவர் மூலமே நான் செய்திகளை கொண்டு வருகிறேன். அவர் பேசும்போது தூதரின் கண்கள் யுதிஷ்டிரனின் மீது மூடப்பட்டு அவரது செய்தியின் தீவிரத்தை வெளிப்படுத்துகின்றன. கர்ணன், துரியோதனன் மற்றும் அவர்களின் கூட்டாளிகள் மீது நீங்கள் பெற்ற வெற்றியை விதுரர் முன் ஊட்டியே அறிந்துவிட்டார் என்று அவர் தொடர்ந்தார். கடுமையான புயல்களை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு படகு கங்கையின் நீரில் தயாராக நிற்கிறது. அது உங்களை பாதுகாப்பாக கடந்து செல்லும். விதுரரில் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு அடியிலும்
உங்களுடன் இருக்கும் தூதரின் வார்த்தைகள் ஒரு வாக்குறுதியைப் போல காற்று தொங்கிக் கொண்டிருந்தன. பாண்டவர்களே நம்பிக்கையாலும் உறுதியாலும் நிரப்பின. அவர்களின் அர்ப்பணிப்புள்ள தாயார் குந்திக்காட்டில் அவர்களின் நேரம் நெருங்கி வருவதை அறிந்த தனது கண்களில் கண்ணீருடன் தனது மகன்களை பார்த்தார். ஒரு மென்மையான புன்னரையுடன் தூதர் ஆண்டவர்களை காத்திருக்கும் படகை நோக்கி வழிநடத்தினார். அதன் எந்தின்கள் மற்றும் காற்றில் பறக்கும் கொடிகள் அவர்கள் கப்பலில் ஏறும் போது அவர் அவர்களுக்கு அருகில் நின்றார். அவரது குரல் உறுதியுடன் நிரம்பியது. நினைவில் கொள்ளுங்கள், விதரின் உங்கள் மீதான அன்பு எல்லையற்றது என்று அவர் கூறினார். அவர் உங்கள் தலையை வாசனை செய்து மனதளவில் உங்களை தழுவினார். இந்த புதிய அத்தியாயத்தை தொடங்கும்போது ஒருபோதும் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் பாண்டவர்களை. ஒரு இறுதி பார்வையுடன் தூதர் துடுப்புகளை பிடித்து கொண்டு ஆற்றின் குறுக்கே வரிசைப்படுத்த தொடங்கினார். சூரியன் வாரணாபுரத்தின் மீது அஸ்தமித்து நகரத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை வீசியது. ஆனால் அமைதியான மாலை சூழலுக்கு மத்தியில் ஒரு அச்ச உணர்வு காற்றில் தொந்திக் கொண்டிருந்தது. நகர மக்கள் நெடுகிர்காவுக்கு அருகில் கூடினர். அவர்களின் முகங்கள் கவலையுடனும் பயத்துடனும் பொறிக்கப்பட்டன. வைசம்பாயனின் குரல் கூட்டம் முழுவதும் எதிரொலித்தது. அவர் அடங்க சோகமான நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தார். இரவு கழிந்தபோது நகர மக்கள் தீப்பிழம்புகளை அணைத்து சேதத்தை ஆய்வு செய்தனர். லட்சக்கணக்கான பொருட்களால் கட்டப்பட்ட வீடு சாம்பலாக மாறியது. துரியோதனின் நம்பகமான ஆலோசகர் போத்சனா இடிபாடுகளுக்குள் இறந்து கிடந்தார். மக்கள் வேதனையுடன் அழுதனர். அவர்களின் கூக்குரல்கள் தெருக்களில் எதிரொலித்தன. இது விதத்து அல்ல என்று அவர்கள் புலம்பினர். துரியோதராஷ்டிரரில் அறிவுடனும் ஆசீர்வாதத்துடனும் துரியோதனன் பாண்டவர்களுக்கு எதிராக சதி செய்துள்ளான். குடிமக்கள் 5 இளவரசர்களின் அறிகுறிகளை தேடத் தொடங்கினர். ஆனால் அவர்கள் நரகத்தில் இறந்துவிட்டனர் என்பது விரைவில் தெளிவாகியது. கெடுகிரிகாவில் வசித்து வந்த ஒரு நிஷாதா பெண்ணும் அவரது 5 மகன்களும் சாம்பலில் இறந்து கிடந்தனர். துரியோதனின் துரோகத்தின் உண்மையான அளவை அவர்கள் உணர்ந்ததால் நகர மக்கள் துக்கம் சீட்டமாக மாறியது. இதற்கிடையில் விதுராவால் அனுப்பப்பட்ட ஒரு சுரங்க தொழிலாளி ரகசியமாக சாம்பலை தோண்டி எடுத்தார். கௌரவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் மறைத்தார். கூட்டத்திற்கு தெரியாமல் அவர் தனது பாதைகளை மூடி ஏமாற்றுதல் மற்றும் அழிவின் பாதையை விட்டு சென்றார். பாண்டவர்களின் மரணம் பற்றிய செய்தி திருதராஷ்டிரரின் அரண்மனையை அடைந்தபோது மன்னர் துக்கம் அடைந்தார். அவர் தனது சகோதரரின் மகன்கள் மற்றும் அவர்களின் தாயார் குந்தியின் இறப்புக்கு துக்கம் அனுசரித்து கட்டுப்பாடில்லாமல் அழுதார். இன்று அவர் புலம்பினார். மாபெரும் மன்னர் பாண்டு தனது வீரமான மகன்களுடனும் அவர்களில் அர்ப்பணிப்புள்ள தாயுடனும் காலமானார். திருதராஷ்டிர குடிமக்களுக்கு இறுதி சடங்குகளுக்கு தயாராகுமாறு உத்தரவிட்டார். வழக்கமான சடங்குகள் மற்றும் சடங்குகளை செய்யுமாறு அழைப்பு விடுத்தார். ராஜாவின் உறவினர்கள் அவரை சுற்றி திரண்டபோது அவர்களும் துக்கத்தில் மூழ்கினர். அவர்கள் பாண்டவர்களுக்கு தண்ணீர் காணிக்கைகளை வழங்கினர். இறந்தோரிடமிருந்து அவர்களை உயிர்ப்பிக்கும் முயற்சியில் அவர்களின் பெயர்களை பயன்படுத்தினர். ஓ யுதிஷ்டிரலே என்று சிலர் கூக்குரலிட்டனர். ஓ பீமனே, ஓ நகுலனே, சகதேவனே. பாண்டவர்களின் இழப்புக்கு இரங்கல் தெரிவிக்கும் கூட்டத்தில் அழுகையே அரண்மனை முழுவதும் எதிரொலித்தது. ஆனால் விதுரர் அதிர்ச்சி அடைந்தாலும் அமைதியாக இருந்தார். சோகத்தின் பின்னணியில் உள்ள உண்மையை அவர் அறிந்திருந்தார். மேலும் அவரது பிடிவாதம் அவரது ஞானத்திற்கு ஒரு சான்றாகும். வெகு செல்ல செல்ல பாண்டவர்கள் உயிருடன் தீர்ந்த போதிலும் தங்கள் குறுகலான தப்பித்தலை அறியாமல் கங்கை நதிக்கரையில் தங்களை கண்டனர். படகோட்டிகள் மற்றும் சாதகமான காற்றின் உதவியுடன் அவர்கள் ஆற்றில் குறுக்கே வந்து கற்கு கரையில் தரையங்கினர். அவர்கள் இருளில் நடந்து செல்லும் போது மேலே உள்ள நட்சத்திரங்களால் வழிநடத்தப்பட்டு அவர்கள் தடுமாறினர். சக்தி வாய்ந்த பீமன் அடர்ந்த காட்டில் நடந்து செல்லும்போது மரங்களும் கிளைகளும் அவரது படிகளின் சக்தியால் நடுங்கின. அவரது சக்தி வாய்ந்த தொடைகள் ஒரு சூறாவளியை உதைத்தன. இலைகள் மற்றும் குப்பைகள் அவரை சுற்றி சுழன்றன. அவர் உருவாக்கிய பாதை சிதைந்த தாவரங்கள் மற்றும் உடைந்த மரங்களால் குறிக்கப்பட்டது. அவற்றில் பூக்கள் மற்றும்
பழங்கள் அவரது கால்களுக்கு அடியில் நொறுங்கிற. கோபமடைந்த யானை இனச்சேர்க்கைக்கான முதன்மையான தூண்டுதலால் உண்டப்பட்டு உருப்பட்ட கைவிடப்பட்டதன் மூலம் அண்டற்பரி வழியாக கீழ்த்தது போல் இருந்தது. பாண்டவர்கள் பீமனை பின்தொடர்ந்தனர். அவர்கள் கண்டுபிடிக்கப்படுவதை தவிர்க்க முயன்ற போது அவர்களின் அடிச்சுவடுகள் அமைதியாக இருந்தன. திருதராஷ்டிரரின் மரங்களை தவிர்ப்பதற்காக அவர்கள் அடிக்கடி ஓடும் நீரோடைகளை கடந்து மாறுவேடமிட்டனர். அவர்களின் தாயார் குந்தி பீமனின் முத்திரியில் சவாரி செய்தார். அவர்கள் எதிர்கொண்ட கஷ்டங்களால் சிரமப்பட்ட அவரது மென்மையான உலருங்கள் மாலை நேரம் அவர்கள் மீது இறங்கியதும் காடு மேலும் இருண்டது, மேலும் பயங்கரமானது. பறவைகள் மற்றும் மிருகங்களின் அழுகை மரங்கள் வழியாக எதிரொலித்தது. அதே நேரத்தில் காற்று எடுத்தது, சிறிய தவறு மற்றும் உலர்ந்த இலைகளை தாக்கியது. கௌரவர் இளவரசர்கள் சோர்வாகவும் வறண்டதாகவும் தங்கள் பயணத்தை தொடர சிரமப்பட்டனர். அவர்கள் இறுதியாக ஒரு தெளிவான இடத்தில் இடிந்து விழுந்தனர். மேலும் தொடர முடியவில்லை. குந்தியின் தாரம் தாங்க முடியாததாகி கடினமான பூமியில் தூங்கிக் கொண்டிருந்த தனது மகன்களை பார்த்தால், நான் தாகத்தால் எரிந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர்களிடம் கூறினார். அவருடைய வார்த்தைகள் காட்டில் புலம்போது போல் எதிரொலித்தன. வீமனின் இதயம் தனது தாயின் மீது இரக்கத்தால் பெருகியது. அவர் அவளுக்காக தண்ணீரை கண்டுபிடிக்க தீர்மானித்தார். தூரத்தில் ஒரு அழகான ஆலமரத்தை அவர் கண்டார். அதன் கிளைகள் அகழியில் குறுக்கே அகலமாக வீழ்ந்திருந்தன. தனது சகோதரர்களையும் தாயையும் அதன் மேலுக்கு அடியில் நிறுத்தி கொண்டு பீமன், நான் தண்ணீரை தேடி செல்லும் போது இங்கே ஓய்வெடுக்கவும் அருகில் ஒரு பெரிய குளம் இருக்க வேண்டும் என்ற நீர்வாழ் பறவைகளின் இனிமையான பாடல்களை நான் கேட்கிறேன் என்று கூறினார். தனது மூத்த சகோதரர் யுதிஷ்டிர் கட்டளைப்படி வீமன் தான் கெட்ட ஒளியை நோக்கி புறப்பட்டார். விரைவில் அவர் ஒரு அமைதியான ஏரியை அடைந்தார். அதன் நீர் பகலின் மங்கலான ஒளியை பிரதிபலிக்கிறது. பீமன் குளித்து தனது தாகத்தை தணித்தார். பின்னர் தனது குடும்பத்தினரிடம் விரைந்தார். தண்ணீரில் தனது மேல் ஆடைகளை ஊற வைத்து அவர்கள் குடிக்க வேண்டும். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த இடத்தை அவர் நெருங்கிய போது தனது தாயும் சகோதரர்களும் வெற்று தரையில் ஓய்வெடுக்கிறதைக் கண்டு அவர் துக்கம் அடைந்தார். தனது குடும்பத்தை பார்த்தபோது பீமனின் கண்கள் கண்ணீரால் நம்பி வழிந்தன. அவர்களின் வழக்கமாக சகிப்புத்தன்மை இப்போது அவர்களின் சூழ்நிலைகளால் தாழ்மையுடன் உள்ளது. நான் மிகவும் மோசமானவர் என்று பெருமூச்சு விட்டான். இதைவிட வேதனையான காட்சியை நான் வேறு எதை பார்க்க முடியும்? ஒரு காலத்தில் வாரணாவதத்தில் மென்மையான படுக்கைகளில் தூங்கிய என் சகோதரர்கள் இப்போது கடினமான பூமியில் ஓய்வெடுக்கிறார்கள். அம்மா மிகவும் மென்மையாகவும் இருக்கிறார். அவர் ஒருபோதும் சோர்வடையக்கூடாது போல தூங்குகிறாள். சோர்வடைந்து கூறுகளுக்கு ஆளாகிவிட்டால் பீமனின் கோபம் ஒரு காட்டுத்தீ போல வெடித்தது. அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்த அவர்களின் எதிரிகளான கௌரவ இளவரசர்களை பற்றி நினைக்கும் போது அவரது உள்ளங்கைகள் கைகளில் பிடித்து கொண்டன. ஒரு அடர்ந்த காட்டின் நடுவில் சால மரம் உயரமாகவும் பெருமையாகவும் நின்று கொண்டிருந்த இடத்தில் பிடிமா என்ற பேரழிவுகரமான ராட்சசர் வாழ்ந்தார். அவரது கண்கள் மனித மாம்சத்தின் மீது தீராத பசியால் பிரகாசித்தன. மேலும் அவரது கூர்மையான பற்கள் புதிய இரத்தத்தில் சுவையை விரும்புவதாக தோன்றியது. அவர் நீண்ட காலமாக வாழ்வாதாரம் இல்லாமல் இருந்தார். அருகில் தூங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களின் வாசனை ஒரு மயக்கும் சைரனின் அழைப்பு போல காற்றில் மிதந்த. திடிமாவின் சகோதரி பிடிம்பியை அவரது சகோதரர் வரவழைத்து காட்சிகரமான நறுமணத்தின் மூலத்தை ஆராய்ந்து பார்க்க சென்றார். பாண்டவர்கள் ஓய்வெடுத்த இடத்தை அவர் நெருங்கிய போது வலிமையான போர்வியான பீமனை விழித்தும் விழிப்புடனும் பார்த்தார். அதே நேரத்தில் அவரது சகோதரர்கள் தங்கள் தாயின் அருகில் அமைதியாக படுத்து கொண்டிருந்தனர். ஒரு தெய்வீக உயிரினத்தில் அடையாளங்களால் அலங்கரிக்கப்பட்ட பீமனின் பிரகாசமான வடிவத்தை பார்த்த ராட்சத பெண்ணின் இதயம் ஒரு துடிப்பை தவிர்த்தது. அவர் உடனடியாக அவரது பிரகாசமான அழகால் ஈர்க்கப்பட்டார். மேலும் தனது சொந்த ஆசைகள் உள்ளே அசைவதை உணர்ந்தார். விரும்பி தனது உணவுகளை பற்றி சிந்தித்த போது அவள் மனதில் ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் உருவானது. பாண்டவர்களை கொல்வதற்கான தனது சகோதரின் கொடூரமான கட்டளைக்கு அவள் கீழ்ப்படியவில்லை. மாறாக பீமனுடன் ஒரு தங்கத்தை முன்மொழிந்தாள். தனது நரம்பியல் உறவினர்களிடமிருந்து பாதுகாப்பதாகவும் அணுக முடியாத மலைகளில் ஆனந்தமான வாழ்க்கையையும்
உறுதியளித்தார். அங்கு அவர்கள் காற்றைப் போல சுதந்திரமாக சுற்றலாம். எவ்வாறாயினும் பீமன் வெற்று வாக்குறுதிகளாலோ அல்லது ஒரு இராட்சச பெண்ணின் கவர்ச்சிகளாலோ திசை திருப்பப்படுவோனாக இருக்கவில்லை. அவர் தூங்கிக் கொண்டிருந்த தனது தாயையும் சகோதரர்களையும் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்றும் பிடிம்பாவின் பசியின் கருணையால் அவர்களை பாதிக்க விட மாட்டார் என்றும் அவர் பதிலளித்தார். இராட்சச பெண் தடையின்றி மற்றவர்களை எழுப்பவும் தனது சகோதரின் பிடியிலிருந்து அவர்களை காப்பாற்றவும் முன்வந்தார். ஆனால் பீமன் பிடிவாதமான இராட்சசர்களுக்கு எதிரான தனது சொந்த வலிமையில் உறுதியாக மறுத்துவிட்டார். கிடிம்பி ஏமாற்றமடைந்தாலும் தனது திட்டத்தை கைவிடவில்லை. தனது அன்பையும் பக்தியையும் அவருக்கு உறுதியளித்து தனது வார்த்தைகளால் பீமனை தொடர்ந்து கவர்ந்தார். ஆனால் பீமன் தனது கர்ச்சியாலும் வாக்குறுதிகளாலும் திசை திருப்பப்படாமல் பிடிவாதமாக இருந்தார். இராட்சச பெண்ணின் நோக்கங்கள் தெளிவாக இருந்தன. அவள் விரும்பியதை தனக்கு சொந்தமானது என்று உரிமை கோருவதற்கு அவள் ஒன்றும் செய்ய மாட்டாள். அது அவளுடைய சகோதரனின் கொடூரமான விருப்பத்தை மீறுவதாக இருந்தாலும் கூட. இரவு செல்ல செல்ல கிடிம்பியின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. பீமன் உறுதியாக நின்றார். அவரது தீர்மானம் அசைக்க முடியாதது. விதியின் கிளைகள் தொடர்ந்து அவர்களின் சிக்கலான திரைச்சீலை நெசவு செய்வதால் பாண்டவர்களுடைய மற்றும் இராட்சச பெண்ணின் தலைவிதி சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. ஒரு அடர்ந்த காட்டில் மேலே உள்ள விதானத்தின் வழியாக சூரியனின் கதிர்கள் வடிகட்டப்பட்ட இடத்தில் கிடிம்பா என்ற இராட்சசன் தன் சகோதரிக்காக ஆவலுடன் காத்திருந்தான். அவளுடைய சகோதரன் பயந்த கிடிம்பா ஒரு மரத்தில் தனது பெர்ச்சிலிருந்து இறங்கி பாண்டவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த இடத்தை நோக்கி செல்லத் தொடங்கினார். அவரது கண்கள் எரிகளை போல பிரகாசித்தன. அவரது பிரம்மாண்டமான சட்டங்கள் அவரை சுற்றியுள்ள காற்றை இருண்டது போல் தோன்றியது. அவர் நெருங்கிய போது அவரது சகோதரியின் பயம் அச்சமாக மாறியது. அவர் தனது சகோதரர்களில் அருகில் படுத்து கொண்டிருந்த பீமனிடம் விரைந்து சென்று ஆசாமாக அவரது காதில் கிசிறி சுத்தார். தீய நரம்பியல் வருகிறது என்று அவர் எச்சரித்தார். நான் சொல்லதை செய்யுங்கள், என் இடுப்பில் தேருங்கள். நான் உங்கள் அனைவரையும் வானத்தின் வழியாக அழைத்து செல்வேன். நிதிமனின் வார்த்தைகளை பார்த்து பீமன் நம்பிக்கையுடன் புன்னகைத்தார். ஆனால் அவரது கண்கள் கடுமையான ஒளியால் பிரகாசித்தன. பயப்படாதே அன்பே என்று அவர் கூறினார். நான் இங்கே இருக்கும் வரை எந்த ராட்சசும் இவற்றில் எதற்கும் தீங்கு விளைவிக்க முடியாது. அவர் தனது பெரிய கைகளை வளைத்தார். ஒவ்வொன்றும் யானையின் உடற்பகுதியைப் போல. என் வலிமையை பாருங்கள். நான் இந்த நரம்பணியை உங்கள் கண்களுக்கு முன்னால் கொன்று விடுவேன். தனது சகோதரனின் வலிமையான உடலமைப்பை பார்த்தபோது பிடிம்பாவின் கண்கள் குறுகின. ஆண்களுக்கு எதிரான இராட்சசர்களின் வலிமையை அவர் கண்டால் பீமன் சாதாரண மனிதர் அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தால், இருப்பினும் அவரது பெருமைகளை அவமதிப்பதை அவளால் தாங்க முடியவில்லை. அப்போது கிடிம்பா சம்பவ இடத்துக்கு வந்தார். அவரது கண்கள் கோபத்தால் எரிந்தன. அவர் தனது சகோதரியை மனித மாறுவேடத்தில் பார்த்தார். மலர்களின் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு நெத்தியான வெளிப்படையான ஆடைகளை அணிந்திருந்தார். ஆனால் அவர் நெருக்கமாக பார்த்தபோது அவரது வெளிப்பாடு கோபமாக மாறியது. இப்போது நான் மிகவும் பசியுடன் இருப்பதால் என்ன முட்டாள்தனமான உயிரினம் என் பாதையில் தலைகளை ஏற்படுத்த விரும்புகிறது என்று அவர் கத்தினார். தனது உதடுகளில் புன்னகையுடன் விளையாடி கொண்டிருந்த பீமன் நரம்புக்காரனே வாருங்கள் என்று கூறினார். இதை எங்களுக்குள் தீர்த்து வைப்போம். நான் இங்கு இருக்கும்போது நீங்கள் ஒரு பெண்ணையும் கொல்ல மாட்டீர்கள் என்று கூறினார். அவர் தனது சக்தி வாய்ந்த கைகளையும் மார்பையும் வளைத்தார். மேலும் பாண்டவரின் வலிமையை பார்த்தபோது பிடிம்பாவின் கண்கள் விரிந்த நற்றக தனது பெரிய கால்களை நீட்டி பீமனை தாக்கினார். ஆனால் பாண்டவர்கள் அவரை எளிதில் பிடித்து கொண்டு இரையாக கொண்ட சிங்கத்தைப் போல இழுத்து சென்றனர். 2 போராளிகளும் மோதிக்கொண்டனர். கோபத்தால் பைத்தியம் பிடித்த 2 முழு வளர்ந்த யானைகளைப் போல காட்டில் எதிரொலித்த போது
அவர்களின் கதனைகள் எதிரொலித்தன. மரங்கள் பிளவுபட்டு மல்யுத்தம் செய்யும்போது செடிகள் கீழ்ந்தன. அவற்றின் வலிமை காற்றில் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியது. இறுதியாக பீமன் தனது சகோதரர்களிடமிருந்து கிடிம்பாவை ஒரு பாதுகாப்பான தூரத்திற்கு இழுக்க முடிந்தது. அவர்கள் இப்போது விழித்திருந்து பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். ராட்சசனின் குக்குரல்கள் அவர்களை விழித்து கொண்டன. ஆனால் பீமனின் வலிமை மீண்டும் ஒரு முறை அல்ல நாளை காப்பாற்றியது. தூசி தணிந்தபோது கிடிம்பா தனது சகோதரர்களுக்கு முன்னால் அமர்ந்தார். அவளுடைய கண்கள் அவள் மீது நிலைத்திருந்த ஒரு பரந்த மற்றும் பயக்கும் காட்டின் மையத்தில் வானம் நீல மேகங்களின் வண்ணங்களால் வர்ணம் பூசப்பட்ட இடத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க சந்திப்பு நிகழ்ந்தது. மரியாதைக்குரிய தாய் குந்தி தனது 5 மகன்களான யுதிகன், பீமன், அர்ஜுனன், நகுலன் மற்றும் சலதேவருடன் புங்கிக் கொண்டிருந்தபோது திடீரென்று அவர்கள் ஒரு அசாதாரண பிரசன்னத்தால் எழுப்பப்பட்டனர். இடு இணையற்ற அழகில் ராட்சசனான கிடிம்பாவை பார்த்து அவர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினர். குந்தியின் கண்கள் கிடிம்பாவை பார்த்தபடி பிரகாசித்தன. அவர்கள் நடுவில் இருந்த மர்மமான பெண்ணின் இருப்பை கண்டு அவளுடைய ஆர்வம் அதிகரித்தது. நீ யார் என்று குந்தி கேட்டார். அவளுடைய குரல் மென்மையானது, ஆனால் விசாரித்தது. உன்னை எங்கள் காற்றுக்கு என்ன கொண்டு வருகிறது? நீ ஒரு தெய்வீக உயிரினமா அல்லது உங்கள் பிரசன்னத்தால் எங்களை ஆசீர்வதிக்க அனுப்பப்பட்ட அக்ஷராவாரிடிம்பாவின் பதில் துக்கம் மற்றும் ஏக்கம் கலந்த கலவையாக இருந்தது. நான் ராட்சச தலைவரான கிடிம்பாவின் சகோதரி என்று அவள் வெளிப்படுத்தினாள். உன்னையும் உன் குழந்தைகளையும் கொல்ல என் சகோதரர் என்னை அனுப்பியிருந்தார். ஆனால் பீமனை பார்த்தவுடன் நான் அவரது வலிமையான வடிவத்தால் ஈர்க்கப்பட்டேன். அவரை என் கணவராக தேர்ந்தெடுத்தேன். இருப்பினும் என் சகோதரனின் கொடுமைக்கு எல்லையே இல்லை. அவர் நம் அனைவரையும் கொல்ல முயன்றார். கிடிம்பா பேசுகையில் அந்த காட்சி மேடையில் ஒரு நாடகம் போல வெளிப்பட்டது. சகோதரர்கள் தங்கள் தாயின் வார்த்தைகளை பிரமிப்பு மற்றும் பயம் கலந்த கலவையுடன் பார்த்தனர். அதே நேரத்தில் அர்ஜுனனின் கண்கள் எந்த ஆபத்தில் அறிகுறியையும் அடிவானத்தில் ஆராய்ந்தன. பீமனின் கோபம் மேற்பரப்புக்கு அடியில் கொதிக்கிறது. கிடிம்பாவை உன்னிப்பாக பார்த்தது. அவரது மனம் கேள்விகளால் ஓடுகிறது. பீமனும் கிடிம்பாவும் கடுமையான போரில் ஈடுபட்டதால் காடு பதற்றத்துடன் உயிருடன் இருந்தது. அவர்களின் கர்ஜனைகள் மரங்கள் வழியாக இடி முழக்கம் போல எதிரொலித்தன. அவர்களின் கால்களால் உதைக்கப்பட்ட தூசி ஒரு புரைத்தை உருவாக்கியது. அது அவர்களின் வடிவங்களை மறைத்தது. மூடுபனியால் மூடப்பட்ட 2 உயரமான பாறைகள் போல் தோன்றியது. அர்ஜுனனின் குரல் போரின் இரைச்சலை முறியடித்தது. அவரது வார்த்தைகள் கவலையுடனும் உறுதியுடனும் இருந்தன. பயப்படாதே பீமா, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தோம். நீங்கள் இந்த ராட்சசனுடன் ஈடுபட்டிருப்பதை நாங்கள் அறிந்திருக்கவில்லை. நான் உங்கள் பக்கத்திலேயே நிற்பேன். நகுலனும் சகதேவரும் எங்கள் தாயை பாதுகாப்பார்கள். பீமனின் பதில் ஒரு முரட்டுத்தனமான கூக்குரலாக இருந்தது. ஏனெனில் அவர் தனது எதிரியை உதறியின்றி தோற்கடிப்பதாக சபதம் செய்தார். போர் தீவிரமடைந்தது. 2 போராளிகளும் காட்டில் அடித்தளத்தை உலுக்கிய அடிகளை பரிமாறிக்கொண்டனர். அர்ஜுனனின் வார்த்தைகள் பீமனின் மனதில் எதிரொலித்தன. பாதிக்கப்பட்டவருடன் விளையாட வேண்டாம், விரைவில் அவரை கொல்லுங்கள். அந்தி நேரத்தில் ராட்சசர்கள் தங்கள் தந்திரமான சக்திகளை கட்டவைத்து விடுகிறார்கள். கடுமையான உறுதியுடன் பீமன் தனது தந்தையின் தெய்வீக சக்தியான வாயுவின் வலிமையை தனது நரம்புகள் வழியாக வரவழைத்தார். பீமன் கிடிம்பாவின் உடலறி காற்றில் உயர்த்தி சுழற்றியதால் அதன் விளைவு ஒருபோதும் சந்தேகத்துக்கு இடமளிக்கவில்லை. அவர்களின் பயணத்தில் போது அவர்களை பின்தொடர்ந்த கிடிம்பா என்ற ராட்சச பெண்ணைக் கண்ட பீமன் ராட்சசர்கள் ஏமாற்றும் தந்திரோபாயங்களை பயன்படுத்துவதில் பெயர்போனவர்கள் என்றும் அவள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் எச்சரித்தார். ஆனால் கிடிம்பாவின் வார்த்தைகள் குந்தியின் இதய துடிப்புகளை இழுத்தன. பீமன் தனக்கு தாங்க முடியாத அன்பின் வேதனையை ஏற்படுத்தியதாகவும் அவளை தனது கணவனாக தேர்ந்தெடுத்ததாகவும் அவள் யுதிஷ்டனிடம் வெளிப்படுத்தினாள்.
அவளுடைய அவல நிலையால் ஈர்க்கப்பட்ட யுதிஷ்டிரர் பீமனை சிறிது நேரம் தன்னுடன் இருக்க அனுமதிக்க ஒப்புக்கொண்டார். பீமன் முதலில் கோபமடைந்தாலும் இறுதியில் கிடிமனின் கவர்ச்சிக்கு அடிபணிந்தார். அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் வரை அவளுடன் தங்குவதாக அவர் உறுதியளித்தார். எனவே ராத்திரித பெண்ணும் பாண்டவ இளவரசனும் ஒரு சூறாவளி காதலில் இறங்கினர். அவர்கள் அழகிய நிலப்பரப்புகளில் சுற்றி திரிந்தனர். மந்தைகள் இனிமையான பறவைகளின் பாடல் மற்றும் பிரகாசமான தாமரை நிரம்பிய ஏரிகளுக்கு இடையில் ஒன்றாக விளையாடிக் கொண்டிருந்தனர். அவர்கள் கலைந்து தெரிந்தபோது கிதிம்பா பீமனை மகிழ்ச்சியடை செய்ய பல்வேறு வடிவங்களை எடுத்தார். மலைகளில் எதிரொலிக்கும் மயக்கும் இசையை உருவாக்கி இனிமையான விகாரங்களை ஊற்றினார். பீமன் மீதான அவரது காதல் மிகவும் தீவிரமாக இருந்தது. அவர் விரைவில் ஒரு வலிமையான மகனை கருத்தரித்தார். குழந்தை கட்டோட்காச்சரர் எரியும் நிலக்கரி போன்ற கண்களுடனும் அம்புகள் போன்ற கூர்மையான காதுகளுடனும் பிறந்தார். சூரியன் தங்கள் மகிழ்ச்சியான நாட்களில் ஒன்றாக அஸ்தமிக்கும் போது பிடிவா பீமனை தனது சகோதரர்களிடம் மீண்டும் அழைத்து வருவார். அவர்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் திரும்பி வருவேன் என்று உறுதியளித்தார். எனவே அவள் அடிவானத்தில் மறைந்துவிட்டாள். எல்லா பிசாசர்கள் மற்றும் இராட்சசர்களால் அஞ்சப்படும் ஒரு வெல்ல முடியாத போர்வீரனாக வளரும் ஒரு குழந்தையை விட்டு சென்றால் கட்பொட்காச்சாவின் திறமை தொடக்கத்திலிருந்தே ஒப்பிட முடியாததாக இருந்தது. அவர் தனது ஆயுத களஞ்சியத்திலுள்ள ஒவ்வொரு ஆயுதத்திலும் தேர்ச்சி பெற்று நம்ப முடியாத வேதத்தில் வளர்ந்தார். அவரது பெற்றோர் அவருக்கு கட்டோட்காச்சா என்ற பெயரை வழங்கினர். இது அவரது வழுக்கை தலைக்கு ஒரு வணக்கம். இது ஒரு தண்ணீர் பானையை ஒத்திருந்தது. இளம் போர் வீர பாண்டவரிடையே விருப்பமானவராக ஆனார். அவர்கள் அவரை தங்கள் சொந்தமாக வரவேற்ற விடிமாப்பட்ட போது அவர் பாண்டவர்களுடன் ஒரு புதிய சந்திப்பை மேற்கொண்டார். அவர்களுக்கு எப்போது உதவி தேவைப்பட்டாலும் திரும்பி வருவேன் என்று உறுதியளித்தார். இப்போது வலுவாகவும் கடுமையானவராகவும் வளர்ந்த கட்டோட்காச்சர் தனது தந்தையால் அழைக்கப்பட்ட போது திரும்பி வருவேன் என்று சபதம் செய்தார். இந்த சக்திவாய்ந்த ராத்திர போர் வீரர் மகத்துவத்திற்காக விதிக்கப்பட்டவர். கண்ணனின் ஒப்பிட முடியாத ஆற்றலுக்கு தகுதியான எதிரியாக இன்றைய நாள் உருவாக்கப்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது. இறுதியில் கிடிம்பா அறியப்பாதவற்றில் மறைந்து விட்டார். பாண்டவர்கள் மற்றும் அவர்களின் எதிரிகளின் தலைவிதியை ஒரே மாதிரியாக வடிவமைக்கும் ஒரு பாரம்பரியத்தை விட்டு சென்றார். இந்தியாவின் அடர்ந்த காடுகளில் சதிவாய்ந்த வீரர்களின் குழுவான பாண்டவர்கள் தங்கள் தாயார் குந்தியுடன் சுற்றி திரிந்தனர். யுதிஷ்டனின் தலைமையில் இந்த வீர சகோதரர்கள் துறவிகளாக மாறுவேடமிட்டு நாடு கடத்தப்பட்டு உயிர் வாழும் பணியில் ஈடுபட்டனர். அவர்கள் மரப்பட்டை மற்றும் விலங்குகளின் தோல்களால் செய்யப்பட்ட பூட்டப்பட்ட பூட்டுகள் மற்றும் ஆடைகளை அணிந்தனர். அவை வனப்பகுதிக்குள் தடையின்றி கலக்கின்றனர். காடுகளில் அலைந்து திரிந்தபோது அவர்கள் மத்சியர்கள், திரிகத்தாக்கள், பஞ்சாலாக்கள் மற்றும் கிச்சாக்கர்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை எதிர்கொண்டனர். அவர்களின் பயணங்கள் அழகான காடுகள் மற்றும் அமைதியான ஏரிகளை கடந்து சென்றன. அங்கு அவர்கள் எப்போதாவது உணவை வேட்டையாடுவதற்காக இடைநிறுத்தப்படுவார்கள். சகோதரர்கள் போர்க்களரில் திறமையானவர்கள், வேதவியிலும் ஒழுக்க நெறிகள் மற்றும் அரசியல் போன்ற பிற புனித அறிவியல்களிலும் தேர்ச்சி பெற்றனர். அவர்கள் அலைந்து திரிந்தபோது கிருசதுவைபியானா என்றும் அழைக்கப்படும் தங்கள் புத்திசாலித்தனமான தாத்தா வியாசருடன் நேருக்கு நேர் சந்தித்தன. மதிப்புக்குரிய முழுவான வியாசர பாண்டவர்களின் இக்கட்டான நிலையை அறிந்திருந்த திருதராஷ்டிரரின் மகனின் கைகளில் அவர்கள் நாடு கடத்தப்பட்டனர். அவர் தனது வழிகாட்டுதலையும் ஆதரவையும் வழங்க வந்தார். ஏனெனில் அவர் தனது கண்களில் அவர்களை சமமாக கண்டார். உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று வருத்தப்பட வேண்டாம் என்று அவர் மெதுவாக கூறினார். இதுவும் கடந்து போகும். இவை அனைத்தும் உங்கள் இறுதி மகிழ்ச்சிக்காக. வியாசரின் வார்த்தைகள் பாசத்தால் நிரம்பியிருந்தன. ஏனெனில் அவர் அவர்களின் துரதிர்ஷ்டத்திற்கு ஈர்க்கப்பட்ட அதானி முனிவர். பின்னர் பாண்டவர்களை அருகிலுள்ள ஏசகா என்ற நகரத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு அவர்கள் மாறுவேடத்தில் வாழ முடியும். அவர் திரும்பி வருவதற்காக காத்திருந்தனர். அவர்கள் நகரத்திற்குள் நுழைந்த போது குன்னியின் கண்கள் நம்பிக்கையால் பிரகாசித்தன. யுதிஷ்டிரர் ஒரு நாள் ஒரு சிறந்த ஆட்சியாளராக மாறுவார் என்று வியாசர் அவளுக்கு உறுதியளித்தார். உலகை வென்றார்
மற்றும் அவர்களின் குடும்பத்திற்கு செழிப்பை கொண்டு வந்தார். ஒரு மென்மையான புன்னகையுடன் வியாசர் அவர்களை ஒரு பிராமணனின் இல்லத்திற்கு அறிமுகப்படுத்தினார். அங்கு அவர் திரும்பி வருவதற்காக அவர்கள் காத்திருக்க முடியும். இந்த இடத்திற்கும் நேரத்திற்கும் உங்களை மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள், அப்போது நீங்கள் மகிழ்ச்சியை காண்பீர்கள் என்று அவர் கூறினார். பாண்டவர்கள் ஒற்றுமையுடன் தலைவணங்கி அவரது வழிகாட்டுதலை பின்பற்றுவதாக உறுதியளித்தனர். எனவே தங்கள் தாத்தாவின் புத்திசாலித்தனமான வார்த்தைகளை மனதில் எதிர்விரிக்கும் வகையில் வியாசர் அவர்களுக்கு விடைபெற்று பூரத்தில் மறைந்து விட்டார். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கிய போது பாண்டவர்கள் ஒன்றாகின்றனர். அவர்களின் இதயங்கள் நம்பிக்கை, தேக்கம் மற்றும் நிச்சயமற்ற தன்மை ஆகியவற்றின் கலவையால் நிரம்பியிருந்தன. தங்கள் பயணம் இன்னும் முடிவடையவில்லை என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் வியாசரின் வார்த்தைகள் இன்னும் தங்களுக்குள் எதிரொலிப்பதால் அவர்கள் முன்னோக்கி செல்லும் பாதையில் ஒரு ஒளியை உணர்ந்தனர். சூரியன் ஏசதா மீது அஸ்தமித்து சிறிய நகரத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு ஒளியை செலுத்தியது. பாண்டவர்கள், அந்த வலிமையான போர் வீரர்கள் மற்றும் குந்தியின் மரங்கள் தங்கள் நீண்ட பயணத்திற்கு பிறகு இந்த எளிய வசிப்பிடத்திற்கு வந்திருந்தனர். அவர்கள் ஒரு பிராமண குடும்பத்துடன் வாழ்ந்து ஒரு தனித்துவமான வாழ்க்கையை நடத்தினர். மேலும் அவர்களின் சாதனைகளுக்காக மக்களால் நன்கு மதிக்கப்பட்டனர். இரவு வரும்போது வலிமையான மற்றும் துணிச்சலான பீமன் தனது தாயார் குந்தியுடன் அடிக்கடி அமர்ந்திருப்பார். ஏனெனில் அவர்கள் பகல் நேர பிரசாதங்களை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்வார்கள். சகோதரர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டதை எடுத்துக்கொள்வார்கள். அதே நேரத்தில் குந்தியும் பீமனும் ஒரு பகுதியை ஒன்றாக பகிர்ந்து கொள்வார்கள். இதனால் பாண்டவர்கள் ஏசகத்தில் சிறிது காலம் வாழ்ந்தனர். அதன் குடிமக்களின் பாசத்தை பெற்றனர். ஒரு நாள் சகோதரர்கள் தங்கள் பிச்சைக்கார சுற்று பயணத்திற்கு வெளியே சென்றபோது சகோதரர்கள் வீட்டை விட்டு வெளியே இருந்தனர். பீமன் தனது தாயா பிரிதாவுடன் தங்கியிருந்தார். அவர் பிராமணரின் வீட்டிலிருந்து ஒரு இதயத்தை தொலைக்கும் அழுகலை கேட்டார். இரக்கமும் தனது நல்ல இதயமும் தூண்டப்பட்ட குந்தி அதை புறக்கணிக்க முடியவில்லை. அவர் பீமனை நோக்கி, இந்த துயரங்கள் தணிந்தன. நாங்கள் இந்த பிராமணரின் வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். அவரால் மதிக்கப்படுகிறோம். திருதராஷ்டிரரின் மகனுக்கு தெரியாது. ஓ மகனே, இந்த பிராமணருக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நான் எப்போதும் சிந்திக்கிறேன். மற்றவர்களின் வசிப்பிடங்களில் மகிழ்ச்சியாக வாழும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது போல அவர் ஒரு உண்மையான மனிதர். அவர் மீது ஒருபோதும் பயவுகள் இழக்கப்படுவதில்லை. பீமன் தனது தாயின் வார்த்தைகளை கவனமாக கேட்டு உறுதியான பார்வையுடன் பிராமணரின் துயரத்தின் தன்மை என்ன, அது எங்கிருந்து எழுந்தது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இதை பற்றி அனைத்தையும் கற்றுக்கொண்டு நான் அதை விடுவிக்கிறேன். பணி எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நிரூபிக்கலாம் என்று கூறினார். குந்தி விரைவாக பிராமணரின் உட்புற குடியிருப்புகளுக்குள் நுழைந்தார். ஒரு பசு அதன் கட்டப்பட்ட கன்றுக்குட்டியை நோக்கி ஓடுவது போலவுள்ளே பிராமண குடும்பம் துயரமான முகங்களுடன் அமர்ந்திருப்பதை அவள் கண்டாள். பிராமணன் தன் மனைவியிடம், ஐயோ, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஆனல் போல வெற்று மற்றும் பலனற்றது. வாழ்க்கை துக்கம் மற்றும் நோய், இது உண்மையிலேயே துயரத்தின் பதிவு. செல்வம், நல்லொழுக்கம் மற்றும் இன்பம் ஆகியவற்றை பின்தொடர்வது பற்றி அவர் புலம்பினார். இது பெரும்பாலும் கருத்து வேறுபாட்டுக்கும் துன்பத்திற்கும் வழிவகுத்தது. பிராமணர் தனது குடும்பத்துடன் வேறு இடத்திற்கு குடிபெயர உயர்ந்ததாக ஒப்புக்கொண்டார். ஆனால் அவரது மனைவி தங்கள் மூதாதையர் வீட்டுடனான பிணைப்பு காரணமாக அவ்வாறு செய்ய முடியவில்லை. வரவிருக்கும் ஆபத்தை எதிர்கொள்வதில் பிராமணர் தனது உதவியற்ற தன்மையை வெளிப்படுத்திய போது குந்தி கவனமாக கேட்டார். தனது அன்புக்குரியவர்கள் யாரையும் தியாகம் செய்ய அவரால் தாங்க முடியவில்லை. தன்னை காப்பாற்ற அவர்களையும் கைவிட முடியவில்லை. தனது மனைவி தங்கள் மூதாதையர் வீட்டை விட்டு வெளியேற மறுத்தது. தனது குடும்பத்தை பராமரிக்க இயலாமை, அவர்கள் அனைவருக்காகவும் காத்திருக்கும் கொடூரமான விதி பற்றி பேசும்போது பிராமணரின் வார்த்தைகள் துக்கத்துடனும் விரக்தியுடனும் இருந்த நகுந்தி பிராமணரின் கதையை கேட்டபோது அவள் ஒரு ஆழமான உணர்வை உணர்ந்தார். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு அர்ப்பணிப்புள்ள மனைவி தனது கணவரின் முன் நின்றார். ஒரு புத்திசாலி மற்றும் கற்றறிந்த பிராமணர் தங்கள் மகனின் தலைவிதி குறித்து அவரது ஆழ்ந்த துக்கத்தை பற்றி அவள் கேள்விப்பட்டார். மேலும் அவர் துக்கத்தில் மூழ்கிவிட்டார் என்பதை அவள் அறிந்தார். அவரது கையில் ஒரு மென்மையான தொடுதலுடன்
அவர் ஆறுதல் மற்றும் ஞானத்தின் வார்த்தைகளை பேசத் தொடங்கினார். அன்புள்ள கணவர், ஒரு சாதாரண மனிதனைப் போல துக்கப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு முனிவர் வாழ்க்கை மற்றும் இரவு வழிகளில் நன்கு தேர்ச்சி பெற்ற எல்லா மனிதர்களும் இறுதியில் இறக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இருப்பினும் இது ஒரு புதிய விஷயம் போல நீங்கள் துக்கப்படுகிறீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு குழந்தைகளை பெற்றெடுத்தேன். அவர்களுடன் ஒருவருக்கொருவர் எங்கள் கடன் திருப்பி செலுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இப்போது உங்கள் மகனின் தலைவிதி நிச்சயமற்ற நிலையில் எங்கள் அனைவருக்கும் ஒரே ஆபத்தை மட்டுமே நான் காண்கிறேன். அவளுடைய கணவர் அவளை பார்த்தார். அவரது கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்தன. ஆனால் அவள் தடையின்றி தொடர்ந்தாள். ஒரு பெண்ணாக உங்களை ஆதரிப்பதும் மதிப்பதும் எனது கடமை என்பதை நான் அறிவேன். ஆனால் இந்த விஷயத்தில் அவ்வாறு செய்வது எனக்கு முட்டாள்தனமாக இருக்கும். நீங்கள் இல்லாமல் எங்கள் மகளை அவளுக்கு தீங்கு செய்ய முற்படுபவர்களிடமிருந்து நான் எப்படி பாதுகாக்க முடியும்? தந்தையைப் போன்ற மகத்துவத்துக்காக விதிக்கப்பட்ட எங்கள் மகனை பற்றி என்ன? உங்கள் வழிகாட்டுதல் இல்லாமல் நான் எப்படி அவரது எதிர்காலத்தை உறுதிப்படுத்த முடியும்? அவள் நிறுத்தினாள். அவளுடைய குரல் உணர்ச்சியால் நடுங்கியது. அன்புள்ள கணவரே, உங்களுக்காக என் உயிரை விட்டு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஒரு பெண் தனது குடும்பத்தின் நலனுக்காக தன்னை தியாகம் செய்வது மிக உயர்ந்த நல்லொழுக்கமாக கருதப்படுகிறது. குழந்தைகளும் உறவினர்களும் நாம் ஆபத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் விடுபடுவதற்காக மட்டுமே போற்றப்படுகிறார்கள் என்று கூறப்படுகிறது. என்னை விட்டு கொடுப்பதன் மூலம் நீங்கள் உங்களையும் உங்கள் மகனையும் எங்கள் மகளையும் பாதுகாப்பீர்கள். நீங்கள் இந்த உலகில் பெரும் தகுதியையும் இனிமேல் நித்திய பேரின்பத்தையும் பெறுவீர்கள். அவள் பேசும்போது அவளுடைய வார்த்தைகள் அவளுடைய கணவரின் இதயத்தை சுற்றி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அவள் சொன்னவற்றில் அவர் உண்மையை கண்டார். மேலும் அவரது துக்கம் உறுதியான உணர்வுக்கு வழிவகுத்தது. இறுதியாக, அன்புள்ள மனைவி, நீ ஞானமான வார்த்தைகளை சொன்னாய். நான் உனக்காகவும் நம் குழந்தைகளுக்காகவும் நீ சொல்வதை செய்வேன் என்று அவளை இறுக்கமாக தழுவிக்கொண்டார். அவர்கள் ஒன்றாக அழுதனர். வரவிருக்கும் விஷயங்களின் சுமையால் அவர்களின் இதயங்கள் கனமடைந்தன. ஆனால் அந்த தருணத்தில் அவர்கள் ஒருவருக்கொருவர் மற்றும் தங்கள் குடும்பத்திற்கு சிறந்தவை செய்கிறார்கள் என்பதை அறிந்த ஒரு விசித்திரமான அமைதியை கண்டனர். அவர்கள் அங்கே நின்று கொண்டிருந்த போது ஒருவருக்கொருவர் கைகளில் கட்டியபடி அவர்களுக்காக காத்திருந்த விதி ஏறத்தாழ தாங்கக்கூடியதாக தோன்றியது. ஏனென்றால் துன்பத்தை எதிர்கொள்ளும் போது அதை கடந்து செல்வதற்கும் வழியை தாண்டி ஒரு உயர்ந்த நோக்கத்தை கண்டுபிடிப்பதற்கும் அவர்கள் ஒரு வழியை கண்டுபிடித்தனர். எனவே தங்கள் முகங்களில் கண்ணீர் வடித்தபடி வரவிருக்கும் விஷயங்களுக்கான திட்டங்களை அவர்கள் செய்யத் தொடங்கினர். ஒன்றாக அவர்கள் முன்னால் உள்ளதை எதிர்கொள்வார்கள் என்பதை அறிந்திருந்தனர். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இளவரசி குந்தி தனது பெற்றோர் விதுராவின் மாமனார் மன்னர் மாடரியின் மைத்துனர் மற்றும் அவரது மனைவி முன் கண்ணீர் வடித்தபடி நின்றார். அவள் அவர்களிடம் பேசும்போது அவள் வார்த்தைகள் இரக்கத்துடன் இருந்தன. நீங்கள் ஏன் மிகவும் வருத்தப்படுகிறீர்கள்? நான் உங்களை தவளித்து கொள்ள இங்கு வரவில்லை என்பது போல் இருக்கிறது. தயவு செய்து என் பேச்சை கேளுங்கள். எது சிறந்தது என்பதை தீர்மானிக்கவும் ஒரு கட்டத்தில் என்னை விட்டுவிட நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இப்போது என்னை ஏன் கைவிட்டு உங்கள் பாதுகாப்புக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடாது? குந்தியின் வார்த்தைகள் அவர்கள் எதிர்கொண்ட கடுமையான யதார்த்தத்தை ஒரு கசப்பான நினைவூட்டலாக இருந்தன. அவளுடைய பெற்றோர்கள் ராட்சசர்களால் குறிவைக்கப்பட்டனர். மனிதர்களை வேட்டையாடும் ஒரு பயங்கரமான உயிரினம் குந்திக்கு தெரியும். அவளுடைய தந்தை விழுந்தால் அவர்களின் குடும்பம் இருளில் மூழ்கிவிடும். அவள் தொடர்ந்து பேசினாள். அவளுடைய குரல் நம்பிக்கையுடன் நிரப்பப்பட்டது. ஒரு குழந்தை இந்த உலகத்திலும் அடுத்த உலகத்திலும் ஒரு இரட்சகராக கருதப்படுகிறது. மூதாதையர்கள் என்னிடமிருந்து வேறு குழந்தைகளை விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் வளரும் வரை நான் காத்திருக்க மாட்டேன். அன்புள்ள பெற்றோர்களே, நான் உங்கள் உயிரை பாதுகாப்பேன். குந்தி பேசுகையில் அவளுடைய வார்த்தைகள் அன்புடனும் பக்தியுடனும் வழிந்தோடியது. அவளுடைய தந்தை இறந்து விட்டால் அவர்களின் குடும்பத்தில் மூதாதைய சடங்குகள் இடைநிறுத்தப்பட்டு வித்ரிகளுக்கோ அல்லது அவர்களின் மூதாதையர்களுக்கோ பெரும் தீங்கு விளைவிக்கும் என்று அவளுக்கு தெரியும். அவளுடைய தாயார் மாக்கையும் துக்கத்திற்கு அடிவணிவார். குந்தி தனியாகவும் பாதிக்கப்படக்கூடியவராகவும் இருப்பார். அத்தகைய விதி பற்றிய சிந்தனை குந்திக்கு தாங்க முடியாதது. கண்களில் கண்ணீர் வழிந்தோடிய குந்தி தன் பெற்றோரிடம் தன்னை விட்டு விடுவாது தேஞ்சினார். நான் தான்
பிரச்சனையின் ஆதாரம் என்று எனக்கு தெரியும். ஆனால் தயவு செய்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் மகன் இன்னும் இளமையாக இருக்கிறான். நீங்கள் இருவரும் விழுந்தால் அவன் தனியாக விடப்படுவான். நாம் இல்லாமல் அவன் உயிர் பிழைக்க மாட்டான். நாம் ஒன்றாக இந்த ஆபத்திலிருந்து தப்பித்தால் எங்கள் குடும்பத்தின் பரம்பரை தொடரும். எங்கள் மூதாதையர்களின் சடங்குகள் அப்படியே இருக்குங்குந்தி பேசுகையில்